கலந்துங்க சார், வாலண்டியர் ஒர்க் பண்ணுங்க. கோவிந்தராஜனோட நான் சைடு வருது. இல்லை அங்கே கேளுங்க, அங்கே இருக்கோம். நிறைய இருக்கு. 500 ரூபான்னா லெட்டர் கொடுத்துருவோம். 2 மரம் இருக்கு. நீங்க எதில் வந்து அப்பதான் வண்டி லேடிஸ் லேடிஸ் टाइम देखो जो Thank you, sir. Okay, ma. நீங்க தானே ரெகுலரா வருவானா எதுக்குனா சமூக புத்தாரே அதெல்லாம் என்ன பண்ணா கேட்டு
அந்த இந்த பார்க் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றீங்க. அந்த நிறைய பார்க்ஸ் இருக்கு. அது இது நம்ம விரைவாக கொடுத்தீங்கன்னா அவர் தான் ஆளுக்கு ஒரு திரையை எடுத்து போடலாம். ஒட்டுக்கட்டு நடுவில் போட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு நம்ம ட்ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸஸ் பண்ணிடுவோம். ஆமாம், அது செட்டில் ஆகிடுது. அந்த டேங்கில் வந்து ஒரு நாளில் போயிட்டு அது கிராவிட்டி வேலை செய்யும். தெரியாதுன்னு சொல்லுங்க. ஏன் ப்ராப்பர்ட்டி கடை
ஓரம் வந்துடுங்க சார், ஓரம் வந்துடுங்க. அப்புறம் குப்பன்னு ஒரு எஸ்பி இருக்காரு, அவர் தான் நம்ம அது உள்ள ரோடு போகிறது தமிழ்நாட்டில் வந்து குப்பையை மட்டும் வர கூட பெருசாக தான் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன குப்பையை மட்டும் தண்ணிலாம் எதுக்கு வடிக்கிறீங்க? வெளியில் வந்தால் மண்ணில் ஊற தானே போட்டு ரைட்டாக இருக்குது. அதாவது கூட செஞ்சு தொழிலில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். தொழிலில் வந்து முழுக்க 25 பாயிண்ட் குடிநீர் என்ன மட்டும் நம்ம குடிநீர் தண்ணி அங்கெல்லாம் வந்து அது தொழில் ஆளுநர் அவர் ஏரி நம்ம கேரளா பார்த்தீங்கன்னா சூடு கட்டுறதுனால ஃபுல்லாக ரொம்ப வலிது இல்லையா. அப்புறம் வீதி வந்துட்டோம். நாங்கள் காலையில் தான் கேட்டு வந்தோம். இப்போ வந்து கீதாக்கான காலையில் தான் கேட்டு ஏய் காலையில் தான் கீதாக்கான கேட்டு வந்தேன். கீதாக்கான தான் கேட்டேன். பரவாயில்ல கேட்டுனா சாதனை பெண்கள் மகளிர் அணின்றாங்க. கேட்டால் நாங்கள் யூனிஃபார்மோட என்ன ப்ரோக்ராம்
இன்னொரு 110 பஸ்ஸுகள் இருக்கு. படிக்கவில்லை சார். கேட்டு ஓபன் பண்ணிட்டாங்க. அந்த அங்க எடுத்து போட்டுறலாம். அங்கயா? ஆமா அங்க. இங்க கேட்டு மழை தண்ணிலாம் வருது இல்லை மேடம். அதுல 23 வழியா தான் வருதா? அதுதான் இது 23 பேர் இது பண்ணி தண்ணி இங்கே எடுக்கிறாங்க வழி. அதான் ஆமாம் அந்த நீங்களும் ஒன்று வச்சுங்க. கொஞ்சம் அப்படி ஒரு நிமிஷம் இப்படி பாருங்க. டெலிவரி நேற்று கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளோ குழந்தைகள் இருக்குது? 500 குழந்தைகள் இல்லையா? அதுவே விளையாடு 500 குழந்தைகள் அவ்வளோ பெரிய ஒரு இருந்தது. இப்போதான் கையில் போடு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணு லைவ் போடு. பெண்கள் நாட்டின் கண்கள் அந்த குளக்கரையில் வந்து சிறப்பாக செயல்படுத்தணும். அதுதான் சொல்ல எல்லாருக்கும் தெரியணும்ல. வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி நீங்கள் ஊக்கப்படுத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். நான் உங்கள் பேர் தெரியாது.
நம்ம இதில் A2B 200 ரோடில் புதுசாக பெரிய நஷ்டம் வந்துடும். அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏர்போர்ட்லாம் வைக்கிற மாதிரி ஆர்னமெண்டல் வந்து ஆர்னமெண்டல் கோட் பண்ணிங்கன்னா 10,000 ரூபா ஒரு நாளைக்கு வாடகை போடுறேன். சொல்லவே இல்லையா? இன்னைக்கு முதல்ல நான் இந்த மாதிரி தலைப்பணி பண்ணேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணல. கொஞ்சம் பேக். ஃபர்ஸ்ட் டைம் இதில் இன்வால்வ் ஆயிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிடலாம். இந்த ஃபேமிலி அப்படியே பார்த்து அவங்க மீனுக்கு பொறி போட்டுருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த தூய்மைக்கு காரணமாக இருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்துறோம். யாரும் வரீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர். ஐயா தலைமை ஆசிரியர் கொஞ்சம் வாங்க. எப்படி இப்படிலாம் நடக்குது, இனிமேல் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஐயா தெளிவாக பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். மைக் கிட்ட வச்சு சார், மைக்கு கிட்ட வச்சுங்க. நான் சீராடி அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருந்தேன். இங்கே வந்து ஒரு 4 வருஷம் ஆகுது. இல்லை நீங்கள் பேசுங்க, நீங்கள் மைக் இந்த ஊருக்கு வந்து ஒரு 4 வருஷம் தான் இருக்குது. வந்தபோது இந்த குளத்தை பார்க்கவே முடியாது. அங்கே அப்படியே வந்து போயிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் சாருடைய மேற்பார்வையில் அவருடைய முயற்சியினால இந்த வளத்தில் எல்லோரும் வந்து வாக்கிங் போகிறதுக்கு நல்லதாக இருக்குது. நல்ல இடமா இருக்கும். குழந்தைகளை வச்சு வந்து விளையாடுறதுக்கும் பாதுகாப்பாக இருக்கவும் நல்லா இருக்குது. எப்போவும் இது ரொம்ப சுத்தமாக இருந்துட்டு இருக்கு. இன்னும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி சிறப்பாக தரலாம் ஐயா. இடத்துல மரம் கிரீன். ஆமாம் ஆமாம். நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு காடெல்லாம் வச்சு சிறப்பாக தரலாமே. உடலுக்கு ஆரோக்கியம் பண்ணிட்டே இருக்கலாம். கைத்தட்டுறது உடலுக்கு ஆரோக்கியம். அதோட கலப்பணி செய்கிறது அதோட ஆரோக்கியம். எல்லாரும் கை தட்டுறது நம்ம வந்து பின்னாடி இருக்கிறதோட இவங்களுடைய ஒர்க்கை பார்க்கணும். ஏன்னா இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க ஐடி இதில். ஆனாலும் வந்து மரம் வைக்கிறதுக்கு ஆள்லாம் இவங்களே வந்து எடுத்து எல்லா மரத்தையும் வைக்கிறது. நீங்கள் தான் பேசுங்க சார். ஹலோ, நல்லா தான் கேட்குது. இப்போ நங்கநல்லூரில் ஐயா ஒரு நிமிஷம். நங்கநல்லூரில் இவங்களுடைய மாமனார் வந்து திருக்குறளுக்காக சரிங்களா தினந்தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா வாசலில் ஒரு போர்டு எழுதி போடுவாங்க. இங்கே மார்க்கெட் பகுதியில் ஒரு போர்டு எழுதிவாங்க. எல்லாரும் இங்கே பழைய நண்பர்களுக்கெல்லாம் நிறையவே தெரியும். அதனால் இங்கே வந்து அவங்கள வந்து கூப்பிட்டுக்கிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நங்கநல்லூரில் லேடிஸ் அசோசியேஷன் நமக்கு வந்து எப்பப்போ என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வருவாங்க. அவங்க ஒரு குரூப்பாக படையாகவே வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கண்ணகி மேடம் இருக்காங்களே அவங்களும் ஒரு படையோடு வருவாங்க. எல்லாம் யூனிஃபார்மோடு வருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். மிக சிறப்பு. இவங்க வந்து ஐயா வாங்க மேடம் ஒரு வார்த்தை பேசு. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த சனிக்கிழமை பொழுது அழகாக வந்து எல்லாம் கிளீனிங்க்கு வந்திருக்கீங்க. நான் ஒரு அமைப்பில் நங்கநல்லூர் லேடிஸ் அசோசியேஷன் 25 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். அதில் செக்ரட்டரியாக இருக்கேன். நான் என்ன கவனிச்சேன்னா நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி சுத்தமாக வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம். பட் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பிளாஸ்டிக் கவர் வந்து தயாரிக்கிறது நிறுத்தினோன்னா நம்ம நாடு இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா எங்கே போனாலும் பூக்கடை இல்லை காய் எல்லாம் அந்த சின்ன சின்ன கவரை மட்டும் எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டு சொல்லி நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பாக இருக்கும். அவங்க அப்புறம் ஏழையில் கட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த சின்ன முயற்சி எல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. நம்ம ஏஇ மேடம் அவங்க வந்து நமக்கு எல்லா உதவியும் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பாக ஒரு கை தட்டலாம். சிறப்பாக தட்டுங்க. சிறப்பாகவே தட்டுங்க. ஆலந்தூர் கார்பரேஷன் மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் சிறப்பா சிறப்பா காலையில் உள்ள மேடம் இருக்காங்க. இவங்க 2 பேரும் மட்டும்தான் கேட்டுட்டு எதாக இருந்தாலும் செய்யறது. நம்மளுடைய தொகுதி அமைச்சர் இருக்கிறாங்க. அவங்களையும் கேட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுறது. இங்கே எதுவுமே வந்து யாரையும் மீறி எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் இங்கே அரசு ஊழியர்களை வச்சு தான் இங்கே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா, 4 வருஷம் பாக்கி இந்த குளத்துக்குள்ளே வந்து 4 வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லதை மட்டும் செஞ்சுட்டே இருப்போம். 300 தேசிய கொடி சரிங்களா, சுதந்திர தினத்துக்கு 300 தேசிய கொடி இது ஃபுல்லாக நடத்தும். 3 நாள் இங்கே மோடி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 3 நாள் இது ஃபுல்லாக நடத்தணும். 500 குழந்தைகள் 1 2 இல்லை 500 குழந்தைகள் அவங்க விருப்பத்தை ஒரு பேப்பரில் எழுதி போடலாம். அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லாக திருக்குறள் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் இருக்குது. அதன் பிறகு இங்கே தான் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து நம்ம சகாயம் ஐஏஎஸ் அவர் பார்த்துட்டு சொன்னார். விஜிபி
ஏதோ பண்ணிட்டேன் சந்தோஷ். பார்த்துட்டு இது வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் பேரவையில் வாங்க வாங்க சார். ஐயா வாங்க. அவங்க வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தவங்க திருக்குறள் பேரவையிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. உலக திருக்குறள் கூட்டம். ஆமாம், உலக திருக்குறள் கூட்டமைப்பிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம கிருத்தியா மேடம் அவங்க சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்கும் நம்ம உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டு வருவாங்க, வேலையை மட்டும் செய்வாங்க. அது மாதிரி இங்கே ஜான்சன் பற்றி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். சரிங்களா, ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், ஓய்வு இல்லாமல் சொல்லிகிட்டே இருக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சன் இருக்கா இல்லைங்களா, என்ன உதவுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாம் உதவுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. எல்லா அமைப்பும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சரிங்க, ஓகே. அப்துல் கலாம் உதவுங்கிறவங்க சார்பாக நம்ம பெற்றதை தந்தால் தானம், கட்டதை தந்தால் ஞானம்னு ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கேன். நம்மளுடைய துர்ராஜ் வந்து எப்பவுமே சொல்லுவார், செய்யறதை விட சொல்றதை விட செய்யறதை பெஸ்ட். அதில் செயல்பட்டு பார்த்துட்டு இருக்காரு. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். அதனால கலாம் சார் சார்பாக எல்லாம் பெரிய பெரிய ஆள்கிட்ட பேசுவார். வாங்க. மேடம் நீங்கள் போகணும். இல்லை அவங்களாம் எங்களுக்கு போடுறது சிறப்பா தட்டுங்க. லுக்கும் கொடுங்க. நடக்கிறதுக்கு நல்லதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். சரிங்களா, ஒவ்வொரு ஊர்லையும் நடக்குது, இங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஊர்லையும் நடக்குது. ஒரு மனுஷனா கிட்டத்தட்ட ஒரு 1000 செடி 2 கிலோமீட்டர்ல 7000 மரம் 7000 செடி வச்சிருக்காரு. 7000 மரம் வச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா அவர் ஒரு தோட்டமே குறுங்காடு சொல்லுவாங்க, அந்த குறுங்காடு வச்சிருக்காரு. மிக சிறப்பா இப்போ அழைச்சிட்டு போனது பசங்களாம் அழைச்சிட்டு போய் இவர் ஒரு பாராட்டு. 7000 மரம் வச்சிருக்கேன் மேம். 7000 மரம் நட்டுருக்காரு. தனி மனித ஒரு டீமோட வச்சுக்கிறேன். உதவி பண்ணுறது நான் கை தட்டுங்க. மேம் லுக் கொடுங்கம்மா. அப்படி உலக திருக்குறள் கூட்டமைப்பு போடுங்க, சிறப்பாக தட்டுங்க. பாருங்க, பெண்கள் தான் மக்களே, உலக திருக்குறள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கடந்த 5 ஆண்டுகளாக. அதன் மூலம் மாணவர்களுக்கு திருக்குறள் வகுப்புகள் நடத்துவது, அது சமூக நீங்கள் செய்யக்கூடிய சமூக சேவைகள் எல்லாமே இந்த எங்கள் அமைப்பு மூலமாக செய்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஐயா அவர்கள் வந்து எங்கள் சென்னை தெற்கு மாவட்ட தலைவராக தொடர்ந்து ஏற்கனவே நிறைய பணிகள் செய்கிறாங்க. அதோடு சேர்ந்து மாவட்ட தலைவராகவும் இருக்கிறாங்க. இப்பொழுது எங்கள் உலக திருக்குறள் கூட்டமைப்புடைய தலைவர் ஐயா பெண்ணாடத்திலிருந்து, கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்திலிருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்பொழுது எங்களுடைய உலக திருக்குறள் கூட்டமைப்புடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறோம். சில வார்த்தை ஒரே நிமிஷம் நீங்கள் பேசுங்க. ஐயா மைக் இல்லைன்னா பரவாயில்ல, அப்படி பேசுங்க. இருக்கிறதே கொஞ்சம் பேர். பெருமைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நங்கை நல்லூர் பகுதியிலே வாழக்கூடிய நல்லவர்கள், அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கு முதற்க நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, சென்னை மாநகரத்திலே இந்த நங்கை நல்லூரினுடைய பகுதியை பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சிங்கப்பூரில் இருப்பதை போன்ற இந்த குளத்தினுடைய ஒரு அட்மாஸ்பியர், அதனுடைய அழகு நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். இந்த குளத்தினுடைய அழகை இந்த அளவிற்கு எங்கேயும் நாங்கள் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு இதை நிர்மாணித்து ஒரு மிகச்சிறந்த கலை உணர்வோடு, அதை போல இயற்கை வளத்தோடு, அதை போல தூய்மையான காற்றுகளை காலை நேரத்தில் சுவாசிக்க வேண்டும் என்பதோடு உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நடைப்பயிற்சி தளமாக இதை அமைத்து கொண்டு, இது அரசாங்கத்தை மட்டுமே நம்பியிருப்பதை விட நாமும் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை எடுத்து ஒரு பெரும் பங்களிப்பை செய்து ஒரு தூய்மையான நகரத்தை நிர்மாணித்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும், இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பிலே நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவர் சொல்லக்கூடியதும் இதுதான், ஐநா மன்றமும் சொல்லக்கூடியதும் இதுதான். மனித வளம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிந்தனை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொன்னால், சிந்தனை வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி வளர வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சுற்றுப்புற சூழல் சரியாக இருக்க வேண்டும். சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும்.
அவர்களுடைய உள்ளங்கள் எந்த நேரத்திலேயும் நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடாது. எனவே தூய்மையான எண்ணத்தோடு தூய்மையான சிந்தனையோடு அவர்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவரும் சொல்லுகிறார், ஐநா மன்றமும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே அதை குறிக்கோளாக முன்னெடுத்து தான் உலக திருக்குறள் கூட்டமைப்பு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலேயும் மற்ற நாடுகளிலேயும் நம்முடைய அமைப்புகளை கட்டமைத்து ஐநா மன்றத்தினுடைய ஒரு 17 வளங்களை, மனித வளங்களை 17 சித்தாந்தங்களாக அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அதை வடிவமைத்து அந்த அடிப்படையில், அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த அமைப்பை நாங்கள் இன்றைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் பொதுச் செயலாளர் நங்கநல்லூரில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள், நாம் அதில் பங்கெடுப்போம் என்று நேற்று மாலையிலே சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் இதை போல ஒரு இயற்கையான வளத்தோடு கூடிய ஒரு குளத்தை சென்னையிலேயும் பார்த்ததில்லை, மதுரையிலே கூட பார்த்ததில்லை. படிக்கட்டுகள் இருக்கும், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான திருவள்ளுவருடைய குறளை, அதனுடைய பொருளை பதித்த பதாகைகள், நல்ல குளங்கள், நல்ல மரங்கள், இயற்கையான சூழல் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிலை இங்கே தான் இருந்திருக்கிறது. இது அத்துணைக்கும் காரணமாக இருந்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியர் எனக்கு ரொம்ப காலமாக ஒரு உதவி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 1-2 உதவிகள் நிறைய உதவிகளை பண்ணிட்டு சிறப்பாக தந்ததானே மேடம் நீங்கள் தான் போட்டு நிறைய உதவிகள் வீடியோ போட ஒரு செய்தி அமைப்பின் சார்பாக வரக்கூடிய 22ஆம் தேதி, இன்னைக்கு 14ஆம் தேதி, வரக்கூடிய 22ஆம் தேதி ஒரு முக்கியமான நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க கோரியும், தமிழை மத்திய அரசு ஆட்சி மொழியாக அறிவிக்க கோரியும், சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் தமிழை வழக்காடு மொழியாகவும் ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த 3 முத்தான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் 22ஆம் தேதி, இந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி நாங்கள் ஒரு பெருந்திரள் கோரிக்கை முழக்க பேரணி வைத்திருக்கிறோம். அந்த பேரணி இந்த பகுதியில் ஐயா தலைமையிலே அந்த 22ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்வில் அனைவரும் நீங்கள் கலந்து கொண்டு அந்த திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு வலு சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு சேர்ந்து இன்னொரு செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மொழிப்போர் தியாகிகள் தினத்தன்று வள்ளுவர் கோட்டத்தில் 1330 பொதுமக்கள் கலந்து கொண்டு ஒரு உண்ணாநிலை போராட்டம் காலை 9:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை ஒரு உண்ணாநிலை போராட்டமும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்து தான் இந்த 3 கோரிக்கைகளையும் மத்திய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்தி வருகிறோம். இந்த நிகழ்விலும், அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த நிகழ்விலும் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பா நம்ம தூய்மை பணியெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான ஆட்கள் மெயின் நாள் பண்றோம், நாள்தோறும் பண்றாங்க. இந்த ப்ரோக்ராம் நான் இதை முடிச்சுட்டு வந்தேன் மேடம் போடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் TN ஸ்ரீனிவாசன், சீனியர் சிட்டிசன் ஃபோரமுடைய செக்ரட்டரி. ஸ்டிப் அப்படிங்கம்மா, ஸ்டிப் இல்லை, ஓகே. நீங்கள் தெரியுங்க, எல்லாரும் ஒரே வரி எக்ஸ்ட்ரா சேவை இங்கே எல்லோருக்கும் தேவை இங்கே. எக்ஸ்ட்ரா சேவை இங்கே எல்லோருக்கும் தேவை இங்கே. திருப்பி ரிப்பீட்டா நீங்க சொன்னாலும் எக்ஸ்ட்ரா சேவை இங்கே எல்லோருக்கும் தேவை இங்கே. வேறு குளம் வேறுகளை காத்திடுமே எக்ஸ்ட்ரா, வேறு குளம் காத்திடுமே எக்ஸ்ட்ரா. எக்ஸ்ட்ரா சேவை இங்கே எல்லோருக்கும் தேவை இங்கே. எக்ஸ்ட்ரா சேவை இங்கே எல்லோருக்கும் தேவை இங்கே. நிறைய பாடலாம். நன்றி. நீதிமன்ற வளாகத்தை கிளீன் பண்ணதுக்கு அனுமதி வாங்கியிருக்கோம் முறையா.
அது வந்து 23ஆம் தேதி அனுமதி பெற்று சமூக ஆர்வலர் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீதிமன்றம் உள்ள வந்து க்ளீன் பண்ணலாம். சரிங்களா? நன்றி ஐயா. மேடம் அடுத்தது உங்க ஒரே ஒரு உத்தர சொல்லுங்க.